Hello friends, welcome to Idli Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 வகையான ஊத்தாப்பம் ரெசிபி தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மசாலா ஊத்தாப்பம். ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு கிளாத் வச்சு. அடுத்ததான் இதில் நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாங்க. கல்லில் அடுப்பை சிம்லே வச்சுருங்க. இதில் நான் இப்போது 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் ஒரு மீடியம் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேங்க. இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதான் வெங்காயம் சேர்க்கணுன்றது எந்த அளவும் இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் போல் விட்டுறலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 வரமிளகா, ஒரு 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பூண்டு இதை மட்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்க்கறது மூலியமாக மிளகாய்த்தூள் கருகாமலும் இருக்கும், நல்ல ஒரு கலரும் கிடைக்குங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. அடுப்பை சிம்லே வச்சுருக்கிறது நல்லது. அப்போது நம்ம ஊத்தாப்பம் கருகாமல் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே டெக்கரேஷனுக்காக தூவிக்கலாங்க. இதையும் மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா ஒவ்வொரு ஊத்தாப்பத்துக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து 3லேருந்து 4 ஊத்தாப்பத்துக்கு சரியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொடி ஊத்தாப்பம். தோசை மாவுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறது மூலியமாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக துருவின கேரட், ஒரு 1/4 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூட கொஞ்சமாக உப்பு, சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு புளிப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது அதே மாதிரி கல்லில் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஊத்தாப்பத்துக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு பிடிச்சா தெளிச்சிக்கலாம். அதனால ஊத்தாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாம். இதெல்லாம் நான் இப்போது 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தோசை மாதிரி மெல்லுசாக வைக்காமல் கொஞ்சம் தடிமனாகவே வறுத்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் தூவிக்கலாம். இதுக்கு மேலேயும் சைட்லையும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பொடி ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான 2 ஊத்தாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.